அதாவது நான் என்ன பேச போறேன்னா, இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜயன் அவர்கள் வந்து பல நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வர்றாருங்க. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன், மக்களின் மனதை வென்றே தாங்க ஜெயிச்சாரு. ஏன்னா நம்ம பல அரசியல் கட்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்தோ இல்லை வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தோ அப்படி அப்படி சொல்லிட்டு சில பல விமர்சனங்கள் இருந்தால் கூட நம்ம தமிழக விஜய் அண்ணா வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் வந்து ஒரு வின் பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் நல்லா திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னு வச்சிங்களேன், அது வந்து எந்த ஒரு பைசாவும் கொடுக்கல, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, செல்வாக்கு இல்லை. அடிமட்ட தொண்டர்லேருந்து ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயம் பா. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குதுங்க. எனக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேங்க. என்ன கோரிக்கைன்னா, இன்னைக்கு நான் அரக்கோணம் தொகுதியில் சேர்ந்தவங்க. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிறந்து அரக்கோணம் தொகுதியில் தான் இருந்துகிட்ருக்கேன். சரிங்களா? அப்படிப்பட்ட அரக்கோணம் தொகுதியில் இருந்திருக்கேன்னா நான் வந்து எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா நானும் உங்கள் அடிமட்டத்தை நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு தாங்க நான் வந்து உங்களுடைய ஒரு நல்லவர் வரான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு என்னுடைய முழு சப்போர்ட்டை என்னால் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு வந்து நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே என்னுடைய இதுவோ இதில் வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டுமே சரி உங்களுக்கு முழு ஆதரவு கிடச்சிருக்கு. உங்கள் ஒரே ஒரு பேஸுக்காக தாங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனால் நான் வந்து என்ன தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். ஏன்னா எனக்கு வந்து எம்எல்ஏ பொசிஷன் கிடைக்கவே கிடைக்காத நான் வந்து இப்போ பேசுகிறவன முட்டாள கூட நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன மாரி ஒரு சாதா ஒரு உறுப்பினருக்கு அதுமாரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் சார். நான் கண்டிப்பாக நல்லது எனக்கும் உங்களை மாரி நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா இந்த மாற்றம் வந்து இதுமாரி நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க. மேம்படுத்தணும். எனக்கு நிறைய பேருக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. பட் ஆனால் பைசா இல்லைங்க. சீரியஸாக சொல்கிறேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்கிட்ட இருக்கிற ஒரு கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். நல்லதோ கெட்டதோ நீங்கள் செய்யலையோ ரெண்டாவது விஷயங்க. ஆனால் வந்து விஜய் சார் அவர்கள் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து பல பேருக்கு ஷேர் செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாத இருந்தீங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வச்சிங்களேன், என்னமாரி ஒரு சாதனை வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. இங்கே வந்து ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரி சில வீடியோக்கெல்லாம் போடுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மட்டும் செய்யுங்க போதும் ப்ளீஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு ஹெல்ப்பு. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி கூட ஆக முடியாது, அட்லீஸ்ட் ஒரு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்காவது ஆகலாங்க. அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பார்க்குற வீடியோவை எல்லாரும் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.